அட, நேத்து நைட்டு சூர்யா இத்தனை மிஸ்டு கால் கொடுத்துருக்காரு. சார், நான் கவனிக்காம நல்லா அசந்து தூங்கிட்டேன். சரி, இப்போ கால் பண்ணி பேசலாம். நேத்தே சூர்யாவுக்கு ஃபோன் பண்ணி தேங்க்ஸ் சொல்லியிருந்துருக்கணும், மறந்தே போச்சு. சரி, இன்னைக்கு கால் பண்ணி சொல்லிடலாம். என்னாச்சு, ரிங் போது ஃபோன் எடுக்க மாட்டேக்காரு? ஒரு வேளை நல்லா அசந்து தூங்கிட்டு இருப்பாரோ? நைட்டு வேலை எதுவும் இருந்திருக்குமா என்ன? இருந்திருக்கும். சரி, இன்னொரு தடவை ஃபோன் பண்ணி பார்ப்போம் எடுக்காரான்னு. என்ன ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கு? யாரு? ஹலோ சௌமி. நல்ல வேலை சூர்யா, ஃபோன் எடுத்துட்டீங்க. என்ன சூர்யா, நைட்டு ஃபுல்லாக எனக்கு ஃபோன் பண்ணி இருந்திருக்கீங்க? சாரி சூர்யா, நல்லா அசந்து தூங்கிட்டேன். சரி, எனக்கு தான் தெரியும்ல, உங்க வீட்டுல புதுசா கட்லு, மெத்த, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, ஏசி எல்லாம் வாங்கியிருக்கீங்க. நல்லா தூக்கம் வரதானே செய்யும். வாங்க சூர்யா, நீங்களும் எல்லாரும் மாதிரி கிண்டல் பண்ணாதீங்க. என்ன, நான் கிண்டல்லாம் பண்ணல, சீரியஸா தான் சொல்றேன். இதெல்லாம் வாங்கணுங்கிறது உன்னோட ஆசை தானே? ஆமா, ஆனா பக்கத்துல உள்ள எல்லாருமே இருந்துக்கிட்டு ரொம்ப பொறாம. சே, அதை வாங்கிட்டாங்க இதை வாங்கிட்டாங்க, ஒருத்தர் ஒன்றும் சொல்ல மாட்டேங்காங்க, செய்ய மாட்டேங்காங்கன்னு எங்க அம்மா உயிரை வாங்கிட்டாங்க. எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு போனோம்னா வாங்க முடியுமா சொல்லுங்க? இருந்தாலும் எல்லாரும் கேட்க தானே செய்வாங்க, திடீர்னு காசு எப்படி வந்துச்சு என்ன ஏதுன்னு. எல்லார்கிட்டையும் விளக்கம் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதனால நாங்கள் யார்ட்டையுமே சொல்லலை. மனசாத்திக்கிட்ட மட்டும் சொல்லியிருந்துருக்கணும், நாங்கள் தான் சொல்ல மறந்துட்டோம். சரி, வீட்டுக்கு வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் மனசாத்தியை கூப்பிட்டு சொல்லலாம்னு நினச்சோம். சரி சௌமி, இன்னைக்கு சாயந்தரம் ஒரு ஃபங்க்ஷன், நீ வருவியா? என்ன ஃபங்க்ஷன் சூர்யா? அதான் உங்க பக்கத்து வீட்டுக்கார அக்கா இருக்காங்கல்ல சரோஜா, அவங்களுக்கு பொண்ணு பார்க்க வராங்கல்ல, அந்த ஃபங்க்ஷனுக்கு நான் வருவேன் என் ஃப்ரெண்ட்ஸோட, நீ வந்துரு. சரி சூர்யா, கண்டிப்பா வந்துடுறேன். என்கிட்ட எங்க அம்மா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு போகணும், நீ வாரியான்னு கேட்டாங்க. நான் வரலன்னு சொல்லிட்டேன். சரி, நீங்க வாரீங்கல்ல, அதுக்காண்டி நான் வரேன். சரி சௌமி, ஃபங்க்ஷன்ல பார்க்கலாம், பாய். பாய் சூர்யா. இவன் என்ன, நான் வந்தோடனே போனை கட் பண்றா? யார்கிட்ட பேசிட்டு இருந்திருப்பா? கேப்போம். என்னடி திருன்னு முடிச்சிட்டு இருக்க, என்ன வேணும்? ஆமா, நான் வந்தோடனே என்ன போனை கட் பண்ற? யார்கிட்டடி பேசிட்டு இருந்த? சும்மா என் ஃப்ரெண்ட் கிட்ட பேசிட்டு இருந்தேன். போய் சொல்லாத, எப்ப பார்த்தாலும் போனும் கையுமா தான் இருக்க. இரு, அம்மா கிட்ட சொல்லித்தரேன். போய் சொல்லுப்போ. எவ்வளவு திமிரு உனக்கு, கொஞ்சம் கூட பயமே இல்ல. நான் ஏன்டி பயப்படணும்? தப்பு பண்ணாதானே பயப்படணும். நான் தான் தப்பு பண்ணலையே, நான் ஏன் பயப்படணும்? இப்படி தெளிவா பேசினா மட்டும் நான் நம்பிடுவேனா என்ன? உன்னையெல்லாம் நான் நம்பவே மாட்டேன்டி. நீ போடி அங்கிட்டு, நம்புடா நம்பு, நம்பாட்டி போ. எனக்கு நிறைய வேலை இருக்கு. இன்னைக்கு சரோஜா அக்காவுக்கு பொண்ணு பார்க்க வராங்களாம்ல, அந்த ஃபங்க்ஷன் வீட்டுக்கு வர கிளம்பணும். ஆமா, நீ வரலன்னு தானே அம்மாட்ட சொல்லிக்கிட்டு இருந்த, இப்ப என்ன போறேங்க? சுமித்ரா வரேன்னா, அதனாலதான் நானும் போறேன். என்னது, சுமித்ரா வராளா? என்னடி இழுத்துட்டு இருக்க? போடி எங்கிட்டு. இருடி, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் மாட்டாமையா போவ, அன்னைக்கு வச்சுக்கிறேன். சே, நல்ல வேலை, இவ வரதுக்கு முன்னாடியே போனை கட் பண்ணிட்டோம், இல்லனா நம்ம பேசுறத கேட்டிருப்பா. சரி, இன்னைக்கு ஃபங்க்ஷனுக்கு சாரி கட்டிட்டு போலாம். சூர்யா அடிக்கடி சொல்லுவாரு, சாரி கட்டிட்டு வா சௌமி, சாரி கட்டிட்டு வான்னு. இன்னைக்கு ஃபங்க்ஷன்னால சாரி கட்டுவோம். ஏய் கார்த்திக், இங்கதான் இருக்கியாடா? உன்னை இங்கெல்லாம் தேடி பார்த்தேன், இங்க என்னடா உட்கார்ந்துட்டு இருக்க? வா மோனிகா, சும்மாதான் இங்க உட்காந்துருக்கேன், வா வா. டேய், நான் இன்னைக்கு ஊருக்கு கிளம்புறேன். அப்படியா? சரி. இன்னைக்கு எத்தனை மணிக்கு ட்ரெயின்? டேய், நான் ஃப்ளைட்ல போலான்னு முடிவு பண்ணிருக்கேன், அதனால ஃப்ளைட் டிக்கெட் தான் வாங்கியிருக்கேன். ஓ அப்படியா? சரி, ஏர்போர்ட்டுக்கு எப்போ போகணும்னு சொல்லி நான் உடனே டிராப் பண்ணிடுறேன். இல்லடா, கால் டாக்ஸில தான் போகணும். நான் கால் டாக்ஸி புக் பண்ணிருக்கேன், அவங்க கூப்பிட வருவாங்க. ஓ சரி. அவ்வளவுதானே? வேற எல்லாமே எடுத்து வச்சிட்டியா, இல்ல வேற எதுவும் வாங்கணுமா? ஒன்னும் இல்லடா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன சொல்லுடி. அது வந்து கார்த்திக், சின்ன வயசுல இருந்தே எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமாடா? என்னாச்சு மோனிகா, திடீர்னு இப்படி சொல்ற? எனக்கு கொஞ்சம் கூட உன் மேல அந்த மாதிரி நினப்பு இல்லவே இல்லை. அது மட்டும் இல்ல, நான் வேற ஒருத்தவங்களை லவ் பண்றேன். டேய், பொய் சொல்லாதடா, உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீ யாரையுமே லவ் பண்ணலன்னு எனக்கு தெரியும். ஏன்டா என் மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி பேசுற? டேய், நான் உன்னை உயிருக்குயிரா லவ் பண்றேன்டா. ப்ளீஸ்டா, நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாம். ஏய் லூசு, நான் சத்தியமா சொல்றேன், ஒருத்தவங்களை நான் லவ் பண்றேன். டேய், பொய் சொல்லாதடா, எனக்கு ரொம்ப அழுகையா வர மாதிரி இருக்கு. டேய், என்னடா நீ இப்படி பேசுற? நான் சின்ன வயசுல இருந்தே நான் உன்னை தான்டா லவ் பண்றேன். இங்க பாரு மோனிகா, உன்னை நான் கஷ்டப்படுத்தணும்னு நினைச்சு சொல்லல, உண்மைக்குமே நான் ஒருத்தவங்களை லவ் பண்றேன். டேய், யாரடா லவ் பண்றா சொல்லு. நான் யாரை லவ் பண்றேன்னு அவங்க கிட்டே நான் இன்னும் சொன்னதே இல்ல. அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட எப்படி சொல்ல? டேய், இப்படி பண்ணாதடா, யாருன்னு சொல்லுடா. நான் உன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் தானே, சொல்லு. ஃப்ரெண்டா நினைச்சு கூட சொல்ல மாட்டியா? சரி சொல்றேன். சொல்லு. அது வந்து மோனிகா, நான் குட்டியை லவ் பண்றேன். டேய், என்னடா சொல்ற? அந்த பட்டிக்காட்டான லவ் பண்றியா? இங்க பாரு மோனிகா, குட்டி அந்த மாதிரிலாம் சொல்லாத. டேய், உன் ஸ்டேட்டஸ் என்ன, அவ ஸ்டேட்டஸ் என்ன? உங்க வீட்டுக்கு வாடகைக்கு இருக்கிறவங்க போய் லவ் பண்றீங்க, கொஞ்சம் கூட அறிவில்லை உனக்கு? இந்த விஷயம் ஆன்ட்டிக்கு தெரிஞ்சா எப்படி மனசு கஷ்டப்படுவாங்க தெரியுமா? யார் கஷ்டப்பட்டா எனக்கு என்ன? இனிமே குட்டி இப்படிலாம் சொல்ற வேலை வச்சுக்காத. குட்டி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், நான் அவங்கள தான் லவ் பண்றேன், அவங்கள தான் கல்யாணம் பண்ணுவேன். இல்ல, இந்த விஷயத்தை இப்பவே போய் ஆன்ட்டி கிட்ட சொல்றேனா இல்லையான்னு பாரு. போய் சொல்லு, எனக்கு ஒன்றும் பயம் இல்லை. சி,
இவகிட்ட போய் உண்மையை சொன்னேன் பாரு, எப்படி கோச்சிட்டு எங்க அம்மாட்ட சொல்ல போறேங்கா? சொல்லட்டும் சொல்லட்டும். எப்படி இருந்தாலும் இந்த ஒரு நாள் இந்த விஷயம் தெரியத்தானே போகுது. முதல்ல இந்த விஷயத்த நம்ம குட்டிக்கிட்ட முதல்ல சொல்லுவோம். அந்த கார்த்திகனை நல்லா ஏமாத்திட்டான். என்கிட்ட இல்லாத அந்த குட்டி கிட்ட என்ன இருக்கு? இது யாரு நடந்து போய்கிட்டு இருக்காங்க? எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் வழி விடுறீங்களா? அட வெள்ளை குரங்கு. இவளா? பட்டி காட்டான். என் கார்த்திகை என்கிட்ட இருந்து பிரிச்சதே இவதான். இவளை சும்மாவே விடக்கூடாது. இப்படி ரோட்ல நடுவுல நடந்து போய்கிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் ஓரமா போக வேண்டியதானே? ஆட்கள்லாம் நடந்து வர வேண்டாம். ஏய், இது என்ன உங்க அப்பா வீட்டு ரோடா? கேக்க உனக்கு போனா அந்த சைடு ஓரமா போக வேண்டாம். என்னது எங்க அப்பா வீட்டு ரோடா? ஆமாண்டி, எங்க அப்பா வீட்டு ரோடு தான். போ. முன்னால்தாண்டி என் கார்த்திக் எனக்கு கிடைக்காம போயிட்டான். என்ன உளர்றா? என்னடி சொல்ற? என் கார்த்திகை என்ன சொல்லிடி நீ மயக்குன? சொல்லுடி சொல்லு. நீ தான் ஏதோ செஞ்சிருக்க என் கார்த்திகை. என்கிட்ட இருந்து பிரிக்கணுங்கிறக்காண்டி ஏதோ பண்ணிருக்க. சொல்லுடி சொல்லு. எடி லூசு, என்னடி உளறிக்கிட்டு இருக்க வெள்ளை குரங்கு? யார பத்திரி வெள்ள குரங்குங்க? நீ தாண்டி பணமரத்துல பாதி வாழ்ந்திருக்க. நீ தாண்டி பணமரம். இங்க பாருடி, அவளதான் மரியாதை பாத்துக்கோ. உன்னையெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. நீ தான் என் கார்த்திகை என்னமோ சொல்லி மயக்கிருக்க. இரு, கார்த்திக் அம்மா கிட்ட போய் சொல்றேன்னா இல்லையான்னு பாரு. ஏ லூசு, என்னடி சொல்ற? நான் என்னடி கார்த்திக் சார மயக்குனேன்? எடி, ஒண்ணும் தெரியாத பாப்பா மாதிரி நடிக்காத. எல்லாத்துக்கும் காரணம் நீ தாண்டி. என் கார்த்திகை என்கிட்ட இருந்து பிரிச்சதே நீ தான். அவனுக்கு சின்ன வயசுல இருந்து என்ன எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா? இப்ப என்னன்னா குட்டியை தான் பிடிக்குங்க. என்னடி சொல்ற வெள்ளை குரங்கு? என்னைய பிடிக்கும்னு சொன்னாரா? ஆமாண்டி, உன்னை பிடிக்குமா? உன்னை தான் லவ் பண்ணுவானா? உன்னை தான் கல்யாணம் பண்ணுவானா? அது என்கிட்டயே சொல்றான். இது கனவா நினவா? ஐயோ, கார்த்திக் சாருக்கு என்னையதான் பிடிச்சிருக்கா? இருடி, இப்பவே போய் ஆன்ட்டி கிட்ட சொல்லி உங்க ரெண்டு பேரும் நான் பிரிக்கணும் இல்லையான்னு பாரு. என்ன இந்த வெள்ளை குரங்கு இப்படி சொல்லிட்டு போகுது? கார்த்திக் சார் என்னை லவ் பண்றாரா? இப்பவே கார்த்திக் சாரை போய் பார்க்கணும். கார்த்திக் சார், உங்களை பார்க்கலாம் தான் வந்தேன், நீங்களே வந்துட்டீங்க சார். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மோனிகா ஒரு விஷயம் சொன்னா, அது உண்மையா சார்? அட, அதுக்குள்ள போய் சொல்லிட்டாளா? என்ன சொல்லிருப்பான்னு தெரியலையே. குட்டி என்ன சொன்னா? அது வந்து சார், நீங்க என்னைய லவ் பண்றீங்கன்னு சொன்னா. உண்மைக்குமே வா சார்? ஆமா குட்டி, ஐ லவ் யூ குட்டி. எனக்கு இந்த ஊர்ல வந்த உடனே கிடைச்ச ஃப்ரெண்டு நீங்க தான். உங்ககிட்ட பேச ஆரம்பிச்சதுல இருந்து எனக்கு ஒவ்வொரு நேரமும் அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. என் லைஃப் ஃபுல்லா நீங்க இருந்தீங்கன்னா நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருப்பேன். ஐ லவ் யூ குட்டி. சார், இந்த வார்த்தையை தான் சார் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். நீங்களே வாயை திறந்து சொல்லிட்டீங்க சார். ஐ லவ் யூ சார். அட கடவுளே, இங்க என்ன நடக்குது? குட்டி, நான் உங்களை உயிருக்குயிரா காதலிக்கிறேன் குட்டி. ஐ லவ் யூ குட்டி. ஐ லவ் யூ கார்த்திக் சார். என்னது, லவ் பண்றாங்களா? ஐயோ, ஏ ராஜகுமாரன் இவர் இல்லையா? இப்படி ஏமாந்துட்டேடே. பேசாம இத்தனை நாள் வெயிட் பண்ணதுக்கு அம்மா சொல்ற ஒரு பையனை கல்யாணம் முடிச்சிருந்தா கூட என் வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும். இன்னைக்கு யாரோ மாப்பிள்ள பார்க்க வரானே, அவனையே கல்யாணம் முடிச்சுக்க வேண்டிதான். ஐ மிஸ் யூ கார்த்திக் சார். சார், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அந்த மோனிகா போகும்போது சொல்லிட்டு போனா, உங்க அம்மா கிட்ட போய் சொல்ல போறேன், உங்க ரெண்டு பேரையும் நான் பிரிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போனா சார். அவ கிடக்கா, யார் வந்தாலும் நம்ம ரெண்டு பேரையும் பிடிக்க முடியாது குட்டி. நான் உங்களை உயிருக்குயிரா காதலிக்கிறேன். உங்களை தான் நான் கல்யாணம் பண்ணுவேன். வாங்க இப்பவே போய் எங்க அம்மாட்ட சொல்லலாம். அவ என்ன சொல்றது, நம்மளே சொல்லுவோம். சார், உங்களுக்கு பயமா இல்லையா? நான் ஏன் பயப்படணும்? நான் எங்க அம்மா கிட்ட சொன்னேன்னா எங்க அம்மா சரின்னு தான் சொல்லுவாங்க. அப்படிங்களா சார்? சரிங்க சார். அப்போ உங்க அம்மா கிட்ட பேசி நம்ம கல்யாணத்துக்கு சம்மதத்தையும் வாங்கிருங்க சார். சீக்கிரமா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். சரி குட்டி.